ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒர்க் அவுட்டை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். உடற்பயிற்சியோட நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை முறையாக செய்யாதப்ப அதுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்காதுங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடியோ இல்லை உடற்பயிற்சிக்கு பின்னாடியோ இல்லை உடற்பயிற்சிக்கு அப்புறமோ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நாம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலனா கூட ஜிம்ல இருக்கக்கூடிய ட்ரைனர் கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நாம என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறோம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, ஒர்க் அவுட் முடிஞ்சதும் கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிடக்கூடாது. இவை உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு தான் வழிவகுக்கும். மாறா அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அவை தான் உடலோட தசையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ரன்னிங்கோ சைக்கிளிங்கோ போகக்கூடாது. ட்ரெட்மில்ல ஓடுறது, சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் கார்டியோ, வார்ம் அப் மாதிரியான பயிற்சிகளை ஒர்க் அவுட் செஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயமாக செய்யக்கூடாது. ஏற்கனவே கடுமையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரதால வார்ம் அப் பயிற்சிகளை செய்யறதுன்றது மூட்டுகளையும் தசைகளையும் பாதிக்கும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நீங்க செய்யணும். உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை தான் செய்யணும். மூணாவதா, தண்ணி குடிக்கணும், ஆனால் அளவா குடிக்கணும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் தாங்க. அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது கேப் கொடுத்துட்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா கடுமையான உடற்பயிற்சியின் போது அதிகமாக இருந்த ரத்த அழுத்தம், இதய துடிப்பு சாதாரண நிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ தண்ணி குடிங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிங்க. அடுத்தது, குளிர்பானங்கள்லாம் சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே உடல் ரொம்பவே களைப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்களை அப்புறம் சோடா மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறத கட்டாயமாக தவிர்த்துடுங்க. அதிகமாக சர்க்கரை மறுபடியும் உடலுக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா கலோரிகளை அதிகரிச்சிடும். அதனால தண்ணி குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்த்துடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நாம ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறது ரொம்பவே நல்லது. ஒர்க் அவுட் முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறது ரொம்பவே நல்லது. இதனால உடற்பயிற்சியால் ஏற்பட்ட வேர்வையால் ட்ரெஸ்ஸில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகளோட தொற்று அதிக அளவில் இருக்கலாம். ஸோ ஒர்க் அவுட்டின் போது நாம் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை உடனே மாற்றுறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நம்மளோட உடம்புல தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, வீட்டுக்கு உடற்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய பேர் சீஸ், அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட சிக்கனு, பர்கர் இந்த மாதிரி உணவுகள் எடுப்பாங்க. அதெல்லாம் கட்டாயமாக தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் கொழுப்பு, உப்பு அதிக அளவில் நிறைஞ்சிருக்கும். இவை உடல் எடையை அதிகரிக்கிறதோட செரிமான மண்டலத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, வெள்ளை பிரெட் மாதிரியான உணவுகளை கூட சாப்பிட வேணாம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வெள்ளை பிரெட் எடுப்பாங்க நிறைய பேர். வெள்ளை பிரெட்ல ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். இது வேகமாக சர்க்கரையாக மாறக்கூடியது. அதனால இது அதிக அளவில் சாப்பிடாம குறைஞ்ச அளவில் சாண்ட்விச் மாதிரி எடுக்கிறது நல்லது. முக்கியமாக ஒயிட் கலர் பிரெட்டை தவிர்க்கிறது நல்லது. வீட் பிரெட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா, ஷவர் குளியல் கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே வேர்வை படலமா காரணமாக பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறது நல்லது. ஆனால் ஷவரில் குளிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. மில்க் ஷேக்கு, ஜூஸ் இதெல்லாம் கூட குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஜூஸ், மில்க் ஷேக்கு இது மாதிரி உடற்பயிற்சிக்கு அப்புறமா குடிக்கிறத தவிர்க்கலாம். அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதனால உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கடைசியாக, ஆம்லெட்டை கூட நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சிக்கு அப்புறமா முட்டை சாப்பிட்றது நல்லது தாங்க. இருந்தாலும் முட்டையில் புரோட்டீன், அதுக்கப்புறம் கோலைன்ற சத்து அதிக அளவில் இருக்கு. ஆனால் முட்டையை பொரிச்சோ வறுத்தோ சாப்பிட்றத கட்டாயமாக தவிர்த்துருங்க. முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயங்கள் கட்டாயமாக உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.